அதேபோல அமுதன் என்கிற கல்லூரி மாணவன் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் புழக்கம் இருக்கிறது என்பதை இந்த சாவு உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே இது குறித்து விசாரணை நடத்துவதற்கு முதல்வர் ஆணையிட வேண்டும். தொடர்புள்ள யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். அதேபோல திருவொற்றூரில் ஒரு மாணவர் கொல்லப்பட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இடையிலே மோதல், படுகொலை என்று நடப்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய இளைய தலைமுறையினரின் பேராதரவோடு ஆட்சிக்கு வந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த இளம் தலைமுறையினரின் பாதுகாப்புக்காக, நல்வாழ்வுக்காக கூடுதலாக கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படுகிற ஒரு ஆட்சி நிர்வாகமாக, குறிப்பாக எந்த துறையிலும் ஊழல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, பொதுமக்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த ஆட்சியின் சிறப்புகளில் ஒன்றாகும். யாரு? அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர் முதலமைச்சரை சந்தித்து உரிய ஆதாரங்களோடு முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்துவது அவசியமானது. அப்படி இருக்குமேயானால் முதல்வர் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அவருக்கும் அவருடைய அரசுக்கும் எந்த வகையிலும் ஊறு நேராதபடி ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.